அவர் கேஸ் போட்டு வச்சிருக்காரு அதுன்னு சொல்கிறீங்களே, இனிமேல் வந்து அந்த கேஸுக்கு வந்து வேலையே இல்லை. இனிமேல் அதிமுகவில் அவருக்கு இடம் கிளைம் பண்ண முடியாது. ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் இந்த அதிமுக அழிக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் முன்னிருப்பாங்கன்னு முன்கூட்டியே உணர்ந்ததால தான் எடப்பாடியார் இவங்களெல்லாம் வெளியே அனுப்பிச்சார். சரி, இங்கிறது இப்போ ப்ரூவ் ஆகுது. இவர் கூட போன வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் எல்லாரும் எங்கே போய் சேர்ந்தாங்களோ அது மாதிரி இவரும் போய் சேர்ந்துருக்காரு. இதில் என்ன பெரிய விஷயம்னா, அனாத ஆசிரமம் ஆகிப்போச்சு திமுகங்கிற வருத்தம் எனக்கு இப்போ வந்துருச்சு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அனாதைகளுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வரிசையாக. அவங்க நிலைமை அது மாதிரி ஆகிப்போச்சு. அவங்களுக்கு இப்போ எப்படின்னா, சாதுரியமான நடவடிக்கை திமுக எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை, மு.க. ஸ்டாலினுடைய பக்கா பிளான் அப்படின்லாம் வந்து பேசப்படும்ல இது. கண்டிப்பாக. ஏன்னா மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம், ஆமாம், ஓபிஎஸ் கூட இருந்தவங்க எல்லாருமே ஆல்ரெடி அங்க போனாங்க. ஆமாம், இப்போ ஓபிஎஸ்ஸே அங்க போயிட்டாரு. ஆமாம். இது தென் மாவட்டங்கள்ல ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான பார்வையில இருக்கு. தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்.